சரி, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தினது. எத்தனை பேர் தாங்கின ஆண்டவர்? நன்றி சொன்னீங்களா? புதிய மாதத்தில் எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்டிங்களா? ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை பாக்கியமான குடும்பம். சந்தோஷமாக இருக்குதா? ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், என் குடும்பம் பாக்கியமான குடும்பம். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. சரி, இதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்கிற பகுதி 128வது சங்கீதம். பாக்கியமான குடும்பம்னா என்ன, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த 128வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 128வது சங்கீதம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை இதில் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆதாரம் என்னென்னா, குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அது குடும்பத்தின் தலைவர் முக்கியமாக என்ன செய்யணுமா? ஆமாம், கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் பாக்கியமுள்ள குடும்பமாய் மாற்றுவார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன், ஏன் ஆண்டவரே, சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பமும் பாக்கியமுள்ள குடும்பமாய் மாறும். ஒருத்தர் கூட தரித்திரப்படக்கூடாது, ஒருத்தர் கூட ஏழ்மைப்படக்கூடாது. ஆண்டவரே, நீ எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டி வரும்பொழுது ஒருத்தரும் தரித்திரப்பட்டது இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோமே. உமது ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தரித்திரப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன் ஒவ்வொரு தடவையும். அல்லேலூயா. சபை ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், பாக்கியமான குடும்பம் என்ற தலைப்பில் ஆண்டவர் பேசும்படி ஆண்டவர் எங்களுக்கு இந்த சங்கீதத்தின் வழியாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. அதை ஒரு வார காலமாக நான் அதிகமாக தியானித்தேன். அதை தியானித்ததுனால இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அது முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த சங்கீதம் பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பமானது அந்த மனிதனுடைய உழைப்பு மற்றும் அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற மைய கருத்தோடு இந்த அந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு ஆண்டவர் தியானிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். ஒரு தியானம், இந்த செய்தியானது உங்களுக்கு ஒரு தியானமாக அமையும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் தியானம் என்ற முறையில் நீங்கள் பங்கு பெற்றிருப்பீங்க? தியானத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆர்சியில் இருந்தவங்களுக்கு தெரியும். தியானம் நடக்கும், பெண்களுக்கு தியானம் நடக்கும், ஆண்களுக்கு தியானம் நடக்கும், தனித்தனியாக நடக்கும். அதில் ஃபாதர்ஸ் நின்று நிறையா நமக்கு ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் உண்டு. அந்த தியானம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க போய் உட்காந்துட்டு ஜெபமாலை உருட்டுவாங்க, மற்ற பைபிளுக்கு முக்கியத்துவம் இருக்காது, மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் முக்கியமாக அங்கே நடக்கும். ஒரு பயபக்தியை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது எப்படி பயபக்தியோடு இருக்கணும், செயல்படணும், ஜெபமாலை சொல்லணும், மந்திரம் சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு தியானம், அவங்க வகையில் போகிறது. ஆனால் இங்கே தியானம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை தியானிக்கிறது தான் தியானம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாக சேர்ந்து இந்த 128வது சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது இந்த 128வது சங்கீதத்தில் இருக்கிற சகல நன்மையும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? அதாவது கர்த்தரை பார்த்து நடுங்கிறது இல்லை, மாறாக தேவனிடத்தில் காட்டப்படுகிற ஆழ்ந்த ஒரு மரியாதை, ஒரு அன்பு, இதைத்தான் வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஆகவே அவர்கிட்ட காண்பிக்கிற இந்த அன்பு பணிவான ஒரு அன்பாக, தாழ்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம்.
யாரெல்லாம் கர்த்தருக்கு தாழ்மைப்படுகிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறாங்க? பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. முக்கியமாக சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் அவர் சொல்லுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் தெரியும், நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறோமா? இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்கிறோமா? ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு சகல உரிமைகளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார். என்ன ஆச்சு அங்கே? ஆதாமுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆதாமும் மனைவிகிட்ட சொல்லியிருந்தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தான். அதனால் பாருங்கள், பிசாசு வலு சர்ப்பமாய் உள்ளே நுழைந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு கேட்கும் பொழுது, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ போட்டு வாங்குறான். அப்போ போட்டு வாங்கினதில் யார் மாட்டிக்கிட்டா? ஏவாள் மாட்டிக்கிட்டா. அல்லேலூயா. ஏவாள் மாட்டினதுனால வாங்கினா, கீழ்ப்படியாமல் போயிட்டா, சாப்பிட்டா, தான் புருஷனுக்கும் கொண்டாந்து. என்னங்க உங்கள் மனைவி நீங்கள்லாம் மனைவிகளாக இருக்கிறீங்க அநேகர், உங்கள் புருஷருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் கொடுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடுவாரா இல்லையா? எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். புருஷர்கள் சொல்லுங்கள், நான் மனைவி எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். அல்லேலூயா. ஏன்னா மனைவி மேலே அவ்வளோ நம்பிக்கையினால தான் ஆதாம் சொல்லிட்டான். சொல்லி மீறி செஞ்சதுனால அந்த பாவத்தினால அவங்க தள்ளப்பட்டு போனார்கள். அப்போ இதனுடைய காரியம் என்ன? அவன் மட்டும் கீழ்ப்படியாமல் போனால், சொல்லி கொடுத்தவனும் கீழ்ப்படியாமல் போயிட்டான். அதுதான், ரெண்டு பேருமே கீழ்ப்படியாமல் போனதுனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றிட்டார். ஸோ பயம், அந்த பயம் அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நான் பொதுவாக சொல்லுவேன், கோயில் பெருச்சாலிக்கு என்ன செய்ய, ஏன் தெய்வ பயம் இல்லை? அது ஏறுற இடம் பூரா மண்ணு தான், ஒன்றும் இல்லாத கல் தான். அதுக்கு அது தெரியாது. அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, அவர் சொல்லுகிற காரியம் என்ன. ஏனென்றால் நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து அவருடைய பிள்ளைகளாக தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது? என்ன வெளுக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்கிறீங்கல்ல, அதே கோபம் தான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சார். வெளியே போக சொல்லிட்டாரு. எதை விட்டு? ஏதேனை விட்டு துரத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பல வருஷங்கள், பல காலங்களாச்சு சேர்த்து பிறந்தான். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோஸ்னு. அவன் மூலியமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் போனாலும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு காலத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து பாக்கியமுள்ள ஒரு குடும்பமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால என்ன நடக்குது என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம எதிலையும் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க விரும்பலை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 128வது சங்கீதத்தில் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சரி, இப்போ இதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நம்ம சொல்லிக்கலாம், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? அவன் ஆபிரகாம் உனக்கு வயசான காலத்தில் குழந்தைய கொடுத்துட்டாரு, அவனுக்கு ரொம்ப பிரியம். அந்த பிரியத்தை பூரா இப்போ எங்கே காமிக்க ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை மறந்துட்டான் கொஞ்சம் நேரம்.
இந்த பிள்ளைய பார்த்தோன்னா கர்த்தரை மறந்துட்டுப்பான்னு நினைக்கிறேன். அதனால் பிள்ளை மேலே ரொம்ப பாசம். இந்த பாசம் வச்சுருந்தனால இப்போ அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் இவனுடைய ஆசை, அவனுடைய தாகம், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஈசாக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சோதனை வருது. என்ன சோதனை? ஆபிரகாமே, நீ உன் ஏக சுதனும் ஏக புத்திரனுமாக இருக்கிற ஒரே குமாரனாகிய ஈசாக்க எனக்கு பலி செலுத்து. இதுதான் சோதனை. அப்போ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ அவர் ஆண்டவர் தானே சொல்கிறாரு, பலி செலுத்த சொன்னது யார்? கர்த்தர் தான் சொன்னார். அப்போ அது கீழ்ப்படியணுமா இல்லையா? கீழ்ப்படியிட்டான். பிரைஸ்லார். வீட்டில் மனைவிட்ட சொல்லலை. மனைவிட்ட சொன்னால் என்ன ஆயிருக்கும்? ஆமாம், கலகம் உண்டாகி பெரிய ரணகலமே ஆயிருக்கும். அதனால் இந்த கிழவிக்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிருவோம், பலி செலுத்த போயிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேர்த்த கூட்டிகிட்டு கழுதை மேலே ஏற்றிட்டு போயிட்டான். கழுதை மேலே ஏற்றிட்டு போயிட்டு கீழே ஒரு இடம் வந்தோடனே வேலைக்காரனை நிற்க வச்சுட்டு, கழுதையை நிற்க வச்சுட்டு, பிள்ளையானனை கூட்டிக்கிட்டு அவன் மேலேயே என்னது விறகை சுமக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். மேலே போகிற வழியில் கேட்குறான், அப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பலி செலுத்துறதுக்கு பழிப்பொருள் எங்கப்பா? விறகு கட்டை இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, தீவட்டி இருக்குது. பலி செலுத்துக்கு பழிப்பொருள் எங்கே இருக்குது? தகன பலிக்கு எங்கே என்ன செலுத்த போறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறான், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவனுக்கு விசுவாசம் என்னது? சொன்னவர் பார்த்துக்கு வருவார். அதுதான் விசுவாசம். என்ன சொன்னார்? பலி செலுத்த சொன்னார். நான் பலி செலுத்த போகிறேன். ஏன்னா பழிப்பொருள் தான் இவன் தான், அதை அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொன்னார், நான் கீழ்ப்படிஞ்சு போகிறேன். இதுதான் கான்செப்டே. இதை கீழ்ப்படிந்து போகிறதுனால மகன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. இடம் வந்துச்சு, ஒரு பலிபீடத்தை கட்டுறான், கல்களை வச்சு செய்கிறான். இப்போ என்ன செய்கிறான் தெரியுமா? பலிப்பொருள் யாருன்னு சொல்ல பார்க்குறதுக்காக என்ன செய்கிறான்? அவன் கையை கட்டி காலை கட்டி கொண்டு போய் பலிபீடத்தில் மேலே வைக்கிறான். அவன் வாயே பேசுகிறாங்க. இது யாருக்கு உவமையாக சொல்லப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு உவமை. பிலாத்துடைய அரண்மனையில் இருக்கும்போது வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார்கள். இவன் பலி செலுத்தப்படும் பொழுது வாய் திறவாதவனாக அந்த ஈசாக்கு பலிபீடத்தில் மேலே கடந்தான். ஒன்றுமே பேசலை, அலறல, எதுவும் செய்யலை. இது தேவ சுத்தமாக இருக்கட்டும்னு சொல்லி அவனும் அப்பாவுக்கு உடந்தையாக என்ன செஞ்சிட்டான்? ஒப்பு கொடுத்தான். இப்போ என்னது? கத்தி எடுத்து பலி செலுத்த ஆரம்பிக்க போகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டர் மேலே ஆமாம் கை போடாத, நிறுத்து அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமே, ஆபிரகாமே 2 தடவை சொல்கிறது காரணம் என்னமா? சொன்ன வார்த்தை அவன் நிறைவேற்றிடுவான். அவன் நிறைவேற்றதுக்குள்ளே இந்த வார்த்தை போயிடணும். பிரைஸ்லாம். சொன்ன உடனே நிறுத்திட்டான். அங்கே பலிப்பீடத்தில் அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே மாட்டி கொண்டிருந்தேன். அதனால தான் முன்னமே சொன்ன அவனுக்கு தீர்க்க தரிசனமாக தெரிஞ்சது, பலிப்பொருள் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுக்கு பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே என்று சொல்லி. என்ன சொல்கிறான்? அதுக்கு என்ன பொருளாம்? கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்றதுக்கு அந்த பலிபீடத்துக்கு அந்த பெயர் வைக்கிறான், அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்காக பரலோகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ரைஸ்லாம். நீங்கள் கீழ்ப்படிந்து மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் பரலோகத்தில் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலி செலுத்துறதுனால கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இப்போ வருது. 22வது அதிகாரம் 16 வரை. நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியே, இந்த காரியத்தை பலி செலுத்தினபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், இதுதான் முக்கியம், அண்டர்லைன் பண்ணுங்க, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
நீ கீழ்ப்படிஞ்சு செஞ்சினா கர்த்தர் உனக்காக அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு வசனம் வாசிக்கிறீங்கள, பைபிள் வாசிக்கிறீங்கள, இந்த பைபிள் வசனம் உங்களோடு பேசுதில்ல, அதை உங்கள் இருதயத்தில் பதிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார். அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா முழு ஆசீர்வாதமும் உங்களை உங்கள் குடும்பத்தை சாரும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். சாராளுக்கு தெரியாது, இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் இங்கே கூட்டி வந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பழி செலுத்துகிற பொழுது ஆண்டவர் அதை பார்த்து அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து எல்லாருக்கும் முன்பாக இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னபடி நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சந்ததி பெரிய. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் ஆண்டவருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கிற நீங்கள், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்கள், கீழ்ப்படிய ஆரம்பிங்கள். உங்கள் மூலியமாக உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஒன்று என்னென்னா, நாம் எந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாலும் சரி, அல்லது எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, அல்லது அறியாத ஒரு இடத்துல நம்ம போய் வேலை செய்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் சொல்லுவாங்க, உன் கையும் வாயும் சுத்தமாக இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் பொழைச்சிக்குவேன்னு சொல்லுவாங்க. பழமொழி சொல்லுவாங்களா? பெரியவங்க பார்த்தா சொல்லுவாங்க, நம்மளே பார்த்து ஊருக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், சரிப்பா சந்தோஷமாக போ, ஒன்று சொல்கிறேன், உன் கையும் வாயும் சுத்தமாக இருந்துச்சா எங்கே போனாலும் பொழைச்சிக்குவேன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ இது எனக்கு ஞாபகம் வருதுன்னா எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான் தெரியுமா? அவங்க அண்ணங்காரங்களால் பிடிக்கப்பட்டு குழியில் தள்ளி அவனை விற்று போட்டு அவன் போத்திபார் வீட்டில் விற்கப்பட்டு போத்திபாரில் அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று போத்திபார் அறிந்து அவனுக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து வீட்டை கண்காணிக்க சொன்னான். அவன் சொல்கிறான், என்னை தவிர, என் குடும்பத்தை தவிர இங்கே இருக்கிறது எல்லாமே உனக்கு கீழ்பட்டிருக்கும், அப்போ நீ எல்லாவற்றுக்கும் மேன்மையாக இருப்ப. ஏன்? அடிமையாக போனவனை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ தான் வேதனை வருது. என்னது? செய்யாத ஒரு குற்றத்தை செய்தான்னு சொல்லி இப்போ வரும்போது அவன் என்ன செய்கிறான்? ஆமாம், மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை, ஓடிட்டான். அதாவது தன்னுடைய சட்டையை போட்டிருந்த வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு அவள் பிடிச்சி இழுக்கும்போது ஓடிட்டான். ஆனால் இதை வச்சு என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையில் போட்டார்கள். சிறைச்சாலையில் கர்த்தர் இருந்தார். அதனால் சிறைச்சாலையில் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? தலைவனாகிட்டார். பாருங்கள், உண்மையாக இருந்ததுனால எங்கே போனாலும். ஆமாம். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், இப்படிப்பட்ட பாவத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி செய்வது? பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:7. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். என்னது? கர்த்தருக்கு பயந்து தீமை செய்யாதபடி அதை விட்டு விலகிறது. உனக்கு தீமை செய்ய வேண்டும் அல்லது தீமையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உன்னை தள்ளும்போது நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அதை விட்டு நீ விலகி வா. வந்தீங்கன்னா நீ தப்புச்ச, இல்லை அப்படின்னா மாட்டிக்குவ. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ யாரெல்லாம் தீமையை வெறுக்கிறீங்களோ, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்கு தீமையான காரியங்கள் செய்ய வேண்டும், மாறுபாடான காரியங்களை செய்ய வேண்டும், மறைமுகமான காரியங்களை செய்ய வேண்டும்,
யாருக்கு தெரியாத ஒரு காரியத்தை ஈடுபட வேண்டும் என்பதெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தீமையான எண்ணங்கள் வரும்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா அதை வெறுத்துடணும். எதை வெறுக்கணும்? தீமையை வெறுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீமை தான் யோசேப்புக்கு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். யோசேப்புக்கு எப்படி வந்துச்சு? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இப்போ யூடியூப்பை திறந்தீங்கன்னா லஞ்சம், ஊழல் எல்லாம் ஒழிஞ்சதுன்னு சொல்லி போடுறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க இது தீமையான காரியம். இந்த லஞ்சம் வாங்கிறதுனால என் சந்ததி சபிக்கப்பட்டு போகும்னு நினச்சி பயந்து ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? இந்த முயற்சி தான் இன்றைக்கி முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். எடுக்கிறது நல்லது தான், ஆனால் அதுக்கு அதிகாரிகள் உடன்படணும். அதிகாரிகள் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. அப்போ அதிகாரிகள் கீழ்ப்படிஞ்சால் மட்டுமே இந்த லஞ்சம் ஒழியும். பிரைஸ் தி லார்ட். மினிஸ்டர்ஸ் எல்லாரும் லஞ்சம் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு காரணம் யாருன்னா அடிப்படை இவங்க கையெழுத்து போட்டால் தான் எல்லாமே நடக்கும். அப்போ இதுக்கு இடம் கொடுக்குற இந்த தீமையான காரியத்துக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ நிச்சயமாக ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை தரமட்டமாக போயிடும், வீணாக போயிடும். இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம், நாளைக்கு அவன் சந்ததி பூரா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமாம், தெருவில் நிற்கும், மோசமான சூழ்நிலையில் உருவாகும். கோடி கோடியாக நீ சம்பாதிச்சாலும் ஒன்றுமே முடியவே முடியாது. கர்த்தர் அதை பார்க்குறார், கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ கர்த்தருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படியலை, அதனால் அவர் என்ன செய்வார்? அவர் கொடுக்குற தண்டனை உன்னால் சகிக்கவே. இன்றைக்கி வேணால் தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை கொடுக்கலாம்? வேலையை விட்டு தூக்கலாம், நீ சம்பாதிச்ச சொத்துக்கெல்லாம் அபகரிக்கலாம், அது செய்யலாம். இன்றைக்கி அதிகாரம் உண்டு, கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த சாபம் இருக்குதே, சாபத்தை கவர்மெண்ட் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அது கர்த்தர் தான் பார்க்கணும். நீ உண்மையாக இருந்தீன்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். அதனால் இப்படிப்பட்ட இந்த யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போதும் தனக்கு லகுவாக வரக்கூடிய இந்த பாவமான காரியத்தை உதறிவிட்டான் என்று பார்க்குறோம். அவன் கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு தண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த வீட்டுக்கு அவன்தான் ராஜா. பிரைஸ் தி லார்ட். அவன் எந்த தவறும் செய்வதற்கு யாரும் கேட்கறதுக்கு உரிமை இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீமையை நான் எப்படி செய்ய முடியும்? என் கர்த்தர் பார்க்குறார்ல, அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வது? பிரைஸ் தி லார்ட். அதாவது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சட்டுன்னு ஒரு எண்ணம் வரும், கர்த்தர் என்னை பார்க்குறாரு அப்படின்னா. உண்மையான பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் என்னை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் இருக்கும். அதை உடனே என்ன செய்வீங்க? அதை செய்யாமல் விட்டுருவீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்தில் செய்யாமல் ஓடுனதுனால அவனை சிறைச்சாலை தண்டனை வந்துச்சு தான். ஆனால் தண்டனை சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்றால் தெரியும். பயங்கரமான உபத்திரவங்கள், பாடுகள், அதை பட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் அவன் உண்மையாக இருக்கிறான், அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை சிறைச்சாலையின் தலைவன் கண்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறவனாக மாற்றினார்.
பிரைஸ் லார்ட். அதனால் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னால், இதனால் கர்த்தருடைய கிருபையினால் ராஜாவுடைய அரண்மனையில் 2வது ஸ்தானத்தில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருக்கு பயந்ததுனால, பயந்து தீமைக்கு விட்டு விலகினதுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். பிரைஸ் லார்ட். ஒரு அதாவது விசாரிக்கப்படும் பொழுது இவனிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லும் பொழுது மட்டுமே கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து தப்பு வைத்து கனப்படுத்துவார். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு தீமைக்கு விலக்கி தன்னை காத்து கொண்ட யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். அங்கே ராஜாவுடைய 2வது ஸ்தானத்தில் அவன் உயர்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம் 1 to 12 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளில் உன்னை ஆசீர்வாதம். 2வது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, அப்படின்னா கீழ்ப்படியும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நம்புறீங்களா? பலிக்கும். நீ இருக்கிற பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவனில் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும், நீ சம்பாதித்த எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். உன் கூடையும் உன் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உங்களுடைய தெருவில், உங்கள் தேசத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் தேசம் தான் நீங்கள் வசிக்கிற தெருக்களில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் உன்னால மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உனக்கு தமக்கு நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் இத்தனை ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இந்த ஆசீர்வாதம் பூரா உங்கள் மேலே வந்து பலிக்கும். பிரைஸ் லார்ட். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குல்ல. இன்றைக்கி இந்த குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பமாக உங்கள் குடும்பம் மாறும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நான் 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். 128வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் ஆசீர்வாதமும் நன்மை உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசம், ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய கையின் பிரயாசம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். குடும்ப தலைவன் உழைச்சா தான் குடும்பமாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. பிரைஸ் லார்ட். அப்போ கையின் பிரயாசம் எப்படின்னா, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போது நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டாகும். பிரைஸ் லார்ட். நீங்கள் சம்பாதிச்சாலும் வீண் செலவுகள் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சில பேர் சொல்லுவாங்க, சம்பாதிச்சதெல்லாம் பொத்த பையில் போட்டது மாதிரி போயிடுச்சு பாஸ்டர், எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
வீண் செலவு வரக்கூடாது. நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனாலும் மிச்சம் எடுக்க முடியல, மீதி எடுக்க முடியல, அதை தவிர அதை தாண்டி நான் கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஜெபம் பண்ணுறாங்க. அதை கர்த்தர் சில சமயத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே என்னங்க ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிப்பார். சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. மல்கியாவில் சொல்கிறாரு, மல்கியாவா 4வது அதிகாரமா சோதிச்சு பார்க்க சொல்கிறார். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ம் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. அல்லேலூயா. அப்போ என்ன சோதித்து பார்க்க சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறத நீங்கள் செய்யும்போது அதன் மூலிமா என்னை சோதித்து பாருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு அல்ல, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், அந்த வேலையில் எனக்கு ஆசீர்வாதம் வந்தது என்ற நிமித்தமாக உதாரத்துவமாய் செய்வது தான் தேவனுக்கு காட்டுகிற அன்பு. அதனால் நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அல்லது கொடுங்கன்னு சொன்னாங்க, கேட்டாங்க, கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கேட்டதுனால கொடுத்தோன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் காணிக்கை எனக்கு கொண்டாந்து கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னா அது ஆசீர்வாதம் இல்லை. உங்கள் காணிக்கை கொண்டு வந்து பெட்டியில் போடுங்கன்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசமம் யாருது? பண்டசாலைக்குரியது. பண்டசாலைன்னா சபைக்கு உரியது, அது கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தர் செய்கிறார், அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ ஈசாக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பது நல்லாவே தெரியும். அவன் பெலிஸ்தர் நாட்டில் அதாவது அந்நிய தேசத்துக்கு வரான். அங்கே ஒரு பஞ்சம், அவன் இருந்த காலத்தில் பஞ்சம், ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை போல் அங்கே வந்துச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகணும்னு பிரயாசப்படாத. அவன் எகிப்துக்கு போகணும்னு நினச்சிட்டான். அவங்க அப்பா காலத்தில் எகிப்துக்கு போனது போல் இவனும் போகலான்னு நினச்சிருந்துருக்கான். போகாத, நான் சொல்கிற இந்த தேசத்தில் நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ யார்? ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளையே உன் அப்பா மாதிரி நீ போகாத, நான் சொல்கிற இந்த தேசத்தில் நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. யார்? ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சதுனால அந்த காரியத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் 26வது அதிகாரம் 2-6 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்ன கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததி இந்த தேசத்தில் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன அந்த கேராரிலே குடியிருந்தான். சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சானா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், நீ போகாத, உங்கள் அப்பாவை என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன், அதனால் நீ ஆசீர்வாதம் பெறணும், இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ்லாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருந்தான். அந்த தேசம் ரொம்ப வறட்சியான தேசம். அவன் இருந்த இடமும் அப்படிப்பட்ட தேசமாக இருந்துச்சு. விளைச்சல் இல்லாத தேசம், மழை இல்லாத காலம். ஆகவே அந்த காலத்தில் அவன் என்ன செய்கிறானா? பயிர் செய்தானா, விதை விதைத்தானா. விதை விதைச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 100 மடங்கு அவனுக்கு. ஆமாம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோ ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான். அந்த தேசத்தில் எவனுமே 100 மடங்கு பலனை பெறலை.
இவன் வந்து பெற்றுக்கொண்டதுனால அந்த தேசத்து மக்களுக்கெல்லாம் கோபம் கடுப்பு வந்துருச்சு. இவனை விட்டு வெளியே ஏற்றணும் அப்படின்னு. பிரைஸ்லாம் இது ஒரு ஆசீர்வாதம். அவன் கையிட்டு செய்தது என்னது? விதை விதைத்தான், பயிர் செய்தான். அந்த தேசத்தில் மழையே இல்லைங்க. மழை இல்லாத நேரத்தில் எப்படி அந்த பயிரெலாம் விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு நீரூற்றண்டையில் இப்போ அந்த சொட்டு பாசனம் வந்துச்சு தெரியுமா? சொட்டு பாசனம் தெரியுமா தெரியாதா? சொட்டு பாசன முறை அப்படின்னு சொல்லி விவசாயத்தில் கொண்டு வந்தாங்க. அது எங்கே கொண்டு வந்ததுன்னா ஈசாக்கு மூலியமாக தான். அவன் அந்த சொட்டு பாசனத்தை பயன்படுத்தி தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். இதை பார்த்தவங்க தான் இப்போ சொட்டு பாசனத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணியே இல்லாத இடத்துல விளைய செய்வதற்கு இந்த முறை பயன்படுகிறது என்பதை அறிந்து செய்தாங்க. பிரைஸ் லார்ட். அப்போ கர்த்தர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேசத்தில் இருந்தபடினாலே அவன் பிழைப்புக்கு ஏற்ற ஒரு காரியத்தையும் வழிவாசலையும் திறந்தார். எது? 100 மடங்கு ஆசீர்வாதம். விதைக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஜனங்களுக்கெல்லாம் எரிச்சல், நாங்கள்லாம் போட்டு ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் சருவாக போச்சு. ஆனால் இவன் விதைச்சான், 100 மடங்கள்லாம் பெற்றுக்கொண்டான். அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ யார்? ஈசாக்குக்கு மேலே ஒரு பயம் வந்துச்சு. அடுத்தது துறவு தோன்றாங்க. யார் தோன்றது? ஈசாக்குடைய ஆட்கள். கையின் பிரயாசம் பாருங்கள். தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், புழங்கிறதுக்கு தண்ணி வேணும். நம்ம என்ன செய்யலாம்? துறவை தோண்டுங்க அப்படின்னு சொல்லி துறவை தோன்றாங்க. தோன்றோம்னா தண்ணி வந்துச்சு. ஆனால் வாக்குவாதம் பண்ணாங்க. 2 இடத்துலையும் வாக்குவாதம் பண்ண, எங்களுக்கு சொந்தம்டா, நீங்கள் சம்பாதிச்சதை அடுத்தவன் திங்கிறதுக்கு பார்ப்பான். புரியுதா அதுலேருந்து? ஆனால் ஈசாக்கு விட்டு கொடுத்துட்டான், போடா வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அடுத்த துறவு செஞ்சான். அதுக்கு பேர் என்ன வச்சா தெரியுமா? வாசிக்கலாம். ஆ ஆ ஆ பண்ணி கொள்ளவில்லை. பழுகு, நாம் இந்த தேசத்தில் இருந்து பழுகும்படி நமக்கு என்ன செய்கிறாரு? இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டாராம். பிரைஸ் லார்ட். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் உங்களுக்கு இடம் உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒரு வழியை திறக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஈசாக்கு மூலியமாக அந்த தேசத்தில் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களும் பெருகும்படிக்கு கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் ஈசாக்கு பயபக்திக்குரியவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவன் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தான். போகிற இடம்லாம் ஆசீர்வாதம், தோன்ற இடம்லாம் தண்ணீர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 26வது அதிகாரம் 25 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம், 22 23வது வசனம். இப்போ அங்கே இருந்துட்டு தண்ணி தெளிஞ்சிச்சு. அடுத்த பெயர்சபாக்கு போகிறான். நான் உன் தகப்பனாய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் திரும்பி ஒரு துறவை வெட்டினார்கள். போதும். அல்லேலூயா. திரும்பி ஒரு 32 33 வருஷம் வாசிங்க. அந்நாளில் தானே வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம் பெற்றோம். அடுத்தது, அதற்கு அந்த இடத்துக்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சேபா எனப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே தேவன் அப்படியாக ஈசாக்கு செய்ய எல்லா காரியங்களை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்பி அவருக்கு பயப்படுற பயத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாக ஈசாக்கை ஆசீர்வதித்து, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அது எப்படியாவது நடக்கும். அது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.
அதனால தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்பதை நான் அறிந்திருக்கேன். நீங்கள் அறிஞ்சிருக்கணும், நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிருக்கணும். எனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார். இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த பயம், இந்த பக்தி இருக்குமானால் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன தலைகளாக காரியமெல்லாம் ஒன்றுமே நடக்காமல் போனாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கற்பனைக்கு கைப்படிஞ்சு நடந்து கொண்டே இருங்க. ஏற்ற காலம் வரும், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள், திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூணாவது காரியம், மூணாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 128:3 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சும்மா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். நீங்கள் சொன்னால் தாங்க ஆசை கொடியை போல் இருக்க முடியும். நீங்கள் சொல்லணும்னா எப்படி கொடியை போல் இருக்க முடியும்? எனக்கு வந்து ஆசிச்சு பாரு, என்னத்தை சொல்கிறது? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ வசனத்தை சொல்லு, எல்லாம் மாறி போயிடும். பிரைஸ் தி லார்ட். சரி, நீதிமொழியின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மனைவிகளுக்காக கணவன் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்று, முக்கியமான செய்தி கணவர்களுக்காக வாசிங்க. மனைவியை கண்டடைகிறவன், யாரெல்லாம் நன்மையை கண்டடைஞ்சிங்க? மனைவியை உடையவர்கள்லாம் சொல்லுங்கள், யாரெல்லாம் நன்மையை கண்டடைஞ்ச? பிரைஸ் தி லார்ட். சரி, நான் மனைவியை கண்டடைந்தேன், நான் பாக்கியம் பெற்றேன். நான் சொல்கிறேங்க, நான் மனைவியை கண்டடைந்தேன், நான் பாக்கியம் பெற்றேன். நன்மையானதை கண்டடைகிறானா? கர்த்தரால் தயவையும். நீங்கள் மனைவியை பெற்றுக்கொண்டது எப்படிப்பட்டதுன்னா, நன்மையை கண்டடைங்க. 1, 2 கர்த்தராலையும் என்ன செய்கிறீங்க? தயவும். ஒரு மனைவி மூலிமா 2 ஆசீர்வாதம் கணவனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? மனைவியை நேசிங்க. நேசிக்கிறீங்களா? என்னத்தை நேசித்து என்னத்தை ஆகும்? வேறு வசனம் இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர். இன்றைக்கி மாற்றிக்கங்க. உங்கள் மனைவி மேலே அன்பு வச்சு, இந்த மனைவியை கண்டடைஞ்சிருக்கிறதுனால நான் நன்மையும் பெற்றுக்கொண்டேன், கர்த்தராலும் தயவும் பெற்றுக்கொண்டேன். அப்பா பிள்ளைய கொடுத்ததும் இல்லாமல் நன்மையானதை தான் புருஷனுக்கு கொடுத்துருக்கார். மருமகனுக்கு மகளை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. மகளை கொடுத்ததும் இல்லாமல் சீர்வரிசையும் கொண்டு வந்து கொடுக்குறாருல, அதுதான் தயவு. செஞ்சிட்டார். அதான் மனைவியை நான் கொடுத்துட்டேன், தயவையும் உனக்கு கொடுத்துருக்குறேன், வச்சு சந்தோஷமாக குடும்பத்தை நடத்து. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என்னை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. இன்னமும் தருவேன்னு சொல்கிறாரா மாமனார். இப்படிப்பட்ட மாமனாரும் இன்னும் நமக்கு கிடைக்கல. 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கணவர்மார்கள் புரிஞ்சுக்கோங்க, மனைவி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பார். புரிஞ்சுக்கோங்க. சரி, 2வது 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். அடுத்தது ஒன்று வைக்கிறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? புத்தியுள்ள மனைவியை கொடுக்குறாரு. என் புருஷன் புத்தியாய் நடக்கிறதுக்கு நீங்கள் புத்தியாய் நடக்கணும். அதாவது ராஜாக்கள் மத்தியில், அதிகாரிகளுக்கு மத்தியில் உங்கள் வீட்டுக்காரர் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் உள்ளம் எப்படி சந்தோஷப்படும்? கவனிக்கிறீங்களா? அப்போ எதுக்காக அவர் அவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்காரு? உங்கள் புத்தியினால தான், மனைவியோட புத்தியினால தான். புத்தியாய் செயல்பட்டு கணவனை வழி நடத்தினதுனால தான் அந்த உயர்ந்த அடக்கித்தரத்தில் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காருகிற அந்த அந்தஸ்தை பெறுகிற அளவுக்கு நடக்கிற 31வது நீதிமொழியில் நீங்கள் படித்து பார்க்கணும். அவள் புருஷன் தேசத்தின் மூப்பர்களோடு
நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை அவன் பேறு பெற்றவனாயிருப்பான். அது யாரால் வருது தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீனால, ஞானமுள்ள ஸ்திரீனால, குணசாலியான ஸ்திரீனால தான் கணவன் அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவான். இந்த புத்தி இல்லை அப்படின்னா கணவனுக்கு அவ்வளோதான், கணவன் இப்போ முன்னேறவே முடியாது. அப்போ கணவன் முன்னேறுவதற்கு ஒரு கீ யார் அப்படின்னா மனைவி தான். அதனால தான் வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் அது வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு அப்பா அம்மா நமக்கு சம்பாதிச்சதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இதை ஆளுவதற்கு புத்தியுள்ள ஒரு மனைவி வேணுமே. அதுக்கு தான் புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் கொடுக்குறார். அதனால் வாலிபர்கள், இங்கே இருக்க வாலிபர்கள்லாம், திருமணமாக போகிற வாலிபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நல்ல ஒரு புத்தியுள்ள மனைவியை கொடுங்க ஆண்டவரே, குணசாலியான மனைவியை கொடுங்க ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானமுள்ள கணவனை கொடுங்க. குடும்பத்துக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, மனைவியை நேசிக்கிற ஒரு கணவனை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இது ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம வாட்டுக்கு லவ் அது இதுன்னு போனோம்னா அது கவ்விக்கிட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எச்சரிக்கையாக இருங்க. ஹல்லேலூயா. நீதிமொழி 31:30 வாசிக்கும்போது ஸ்திரீயை பற்றி சொல்கிறார். சௌந்தரியமாக நினைக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் வஞ்சனை. சௌந்தரியத்தை பார்க்காதீங்க பெண்கள், அழகை பார்க்காதீங்க பெண்கள், பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்கு இயற்கையாகவே அழகை கொடுத்துருக்கிறார். சூரியனுக்கு சமமாக, சந்திரனுக்கு சமமாக அழகை கொடுத்துருக்கிறார். அதுக்கு மேலே ஒரு பவுடரை போட்டு அள்ளி, சாம்பலை போட்டு கொட்டி இருக்கிற அழகை கெடுத்து பார்க்குறவங்களை சீ அப்படின்னு சொல்லாதபடி உங்கள் இருக்கிற அழகே போதும்னு சொன்னால் போதும். அந்த அழகை உங்கள் கணவன் நேசிக்கணும். இப்போ இருக்கிற அழகை இருந்தால் போதும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு அப்பிக்கிட்டு பயமுறுத்திடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது தெரியுதுல, வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழகு போதும், இந்த அழகுக்கு ஈடு எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். யார் புகழப்படுவான்னா, கர்த்தருக்கு யார் பயந்து நடக்கிற ஸ்திரீகள், பெண்கள், குடும்ப தலைவிகள், அவங்க தான் புகழப்படுவாங்க. ஹல்லேலூயா. பெண்களை குறித்து இவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே இன்னொரு வசனம் அந்த மனைவியை குறித்து சொல்கிறார், கனிதரும் திராட்சை செடி. இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாருன்னா, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை காண்பிக்கிறார். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை காண்பிக்கிறார். மனைவியை கணவன் நேசிக்க வேண்டும். அதுபோல் சபையையும் கர்த்தர் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கர்த்தர் எப்படி சபையை நேசிக்கிறாரோ அதே போல் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மனைவியை பற்றியே பேசுங்க, எங்களை பற்றி ஒன்றுமே இல்லையா? இருக்கு பார்ப்போம். எபேசியர் புத்தகத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 25 முதல்ல 25வது அதிகாரம் வசனத்தை வாசி. 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து அந்த சபையை தம்முடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குனது போல கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் சொந்த மனைவிகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தங்கள் சொந்த மனைவிகளை சொந்த சரீரங்களாய் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொரு கணவனும் தன் மாம்சமான மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு கணவனும் தன் குடும்பத்தை, அதாவது மனைவியை முதல்ல போஷிக்கிறான், அதுக்கப்புறம் குழந்தைகளை போஷிக்கிறான். இதன்படி நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கும். அங்கே தாங்க மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகி இருக்கிறோம் நாம் எல்லாரும். அதே போல தான் மனைவியும் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. மாம்சத்தில் இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சம்தான், பிரிச்செல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ சொல்லுகிற காரியங்கள் உங்களையும் நம்மையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்மை மணவாட்டியாக பார்க்கிறார். அவர் மணவாளனாக இருக்கிறார். அந்த மணவாளன் சபையை நேசிக்கிறது போல, அன்பு செலுத்துறது போல, தன்னையே இந்த சபைக்கு ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் மனைவிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கணவனை யாருன்றவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஒழுங்கு இல்லை அப்படின்னா சீர்கெட்டு போயிடும், ஒழுங்கு இல்லாமல் போயிடும், பிள்ளைகள் தருதலையாக போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இப்போ பிள்ளைகளை பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. நீதிமொழிகள் 14:14-26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை இருக்குது. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளாக இருந்தால் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குமா? ஆமாம், எங்கே போனாலும் அவனுக்கு பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளை எங்கே போனாலும் செழித்து தான் இருப்பாங்க, பாதுகாப்பாக தான் இருங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கவலையே பட வேண்டாம். பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. 128:3 ஒலிவு மர கன்றுகளைப் போல, மனைவியை சொல்கிறாரு திராட்சை கொடியை போல, பிள்ளைகளை சொல்கிறாரு. இந்த ரெண்டுமே இஸ்ரவேல் தேசத்தினுடைய ட்ரெண்டு. அதாவது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு சொல். அப்போ ஒலிவு மரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? காய்ந்து போகாது, எப்பொழுதும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமாம், அது 100, அதாவது சீக்கிரம் அழிந்து போகாது, 100 வருஷத்துக்கு மேலே அது இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்தீங்கன்னா பிள்ளைகள் 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்தீங்கன்னா பிள்ளைகளையும் நீங்கள் காண்பீங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம். உன் பேர பிள்ளையை பார்த்தது மட்டும் இல்லை, உன் பேர பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து, ஆமாம், விருத்தாப்பியனாக இருந்து தான் நீங்கள் மறிப்பீங்க. நம்புறீங்களா? அப்போ நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ தூரம் பயந்து நடக்கணும்னு பாருங்கள். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? 115 சங்கீதத்தில் 13-14 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோர்னா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். பெரியோர்னா யார்? தாயும் தகப்பன். சரி, சிறியோர்னா பிள்ளைகள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது வர்த்திக்க பண்ணுவார். அடுத்தது புரியுதா உங்களுக்கு? இந்த காரியங்கள் சீக்கிரம் நான் முடிக்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் சொல்கிறேன். அடுத்தது ஏசாயா 54:13 வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால், நீ கர்த்தருக்கு பயந்து உன் குடும்பம், நீங்கள் தாயும் தகப்பனும் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் யாருக்கும் போய் டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே, உங்கள் பிள்ளைகள் டியூஷனுக்கு அனுப்பணும்னு அவசியமே இல்லை. உங்கள் பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறதெல்லாம் புரிஞ்சிடும். டியூஷனுக்கு போனால் தான் புரியும்னு சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து என் பிள்ளைய நான் படிக்கிறதுக்கு அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, படிக்க வச்சிங்கன்னா கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பார். அவங்க போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க டீச்சர் சொல்லுகிறதெல்லாம் கிரகித்து அவங்களே எல்லாம் என்ன செய்வாங்க? தானே டெவலப் பண்ணிக்குவாங்க. போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம், இந்த பிள்ளைய பெற்றதுக்கு நாயால் இறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் நாயாக தான் இருப்பான். என் பிள்ளைய கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க. அது மக்கு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. அந்த மக்கு பிள்ளை ஆசீர்வாதமாக மாறிடும். டீச்சரு இவன் மக்கு இவன் லாய்க்கே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி அவருக்கு படிப்பே வராதான். அப்போ ஒரு லெட்டர் எழுதி அவங்க டீச்சர் உங்கள் அம்மாட்ட போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு அது படிக்கவும் தெரியல, அது அப்படியே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டார்.
என்னென்னா இவன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இனிமேட்டு அவன் ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா அதை படிச்சுட்டு அவன்கிட்ட அதெல்லாம் சொல்லாமல், உன்னை நல்ல பிள்ளைடா, நீ நல்லா படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, இனிமேட்டு நீ ஸ்கூலுக்குலாம் போவேணா, ஏன்னா நீ நல்லா படிக்கிறீல்ல, நீ வீட்டில் இருந்தால் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரே குஷி. அப்பா ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டான். அப்பா என்ன செய்யறான், அவன் அம்மா வந்து ஜெபம் பண்ணி அவனை படிக்க வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமேன்னு சொல்லும்போது, அவன் தான் ஆல்வா தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாம், எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தது யார்? கர்த்தர் தான். அந்த பிள்ளைனால டீச்சர் தான் உபத்திரவப்பட்டாங்க, ஆனால் அம்மா உபத்திரப்படல. அவன் தேவ சமூகத்தில் நின்று அழுதா. அந்த அழுகையை கர்த்தர் கேட்டு அவன் பிள்ளையை ஆசீர்வதிச்சார். சமாதானமாக இருந்துச்சு. அவன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். என் பிள்ளைக கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. மனமாற சொல்லுங்க, என் பிள்ளைக கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளை நிமித்தமாக எனக்கும் குடும்பத்துக்கு சமாதானம் இருக்கும். சொன்னீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தையின்படி ஆகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சரி, சங்கீதம் 144:12. எங்கள் குமாரர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஓங்கி வளருகிற விருட்சம் போல். அப்படின்னா என்னது? ஒலிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எங்கள் குமாரத்திகள் எப்படி இருப்பாங்களாம்? சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். அதுதான் முக்கியம். பெண் பிள்ளைகளை முக்கியப்படுத்துகிறாரு. எப்படி படுத்துறாரு? மூளைக்கல்லை போல. அரண்மனைக்கு மூளைக்கல் எப்படி உகந்ததாக இருக்குதோ அதே போல பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி விட்டு கொடுங்க, சமாதானமாக இருங்க, கர்த்தரோடு இணைந்து செயல்படுங்க, கைகோத்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை உங்கள் ஜெபத்தில் உட்கார வைங்க, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர வழி நடத்துங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணுற நேரத்தில் எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி படுத்துக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா மனைவியும் விட்டு கொடுத்து போகணும். எந்த விதத்துலேயும் நம்ம அதாவது பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. யார் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கவே கூடாது. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கணவனுக்கு தான் மனைவி, கணவனுக்காகத்தான் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கீங்க. வசனம் சொல்லுது தெரியுமா? எபிரேயர்னு நினைக்கிறேன். கணவனுக்காகத்தான் சொல்லுங்கள், எடுத்தவங்க வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 11:8 வசனம். அதை வாசிங்கம்மா. இப்போ இதில் போகணும். 1 கொரிந்தியர் 11:8. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிடமிருந்து தோன்றினவள். இந்த வசனம் புரியுதா? ஆணுகிட்ட இருந்து தான் பெண் உருவாக்கப்பட்டாலாம். எப்படி? சரி, நல்லா புரிஞ்சுருக்கீங்க. வேத வசனத்தை நல்லா தியானிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. அப்போ 2 பேரும் சமம். நீங்கள் இல்லாமல் உங்கள் புருஷன் இல்லை, உங்கள் புருஷன் இல்லாமல் நீங்கள் இல்லை. அதனால தான் கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், ஒரு கனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கனம் இருக்குதா? திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கனத்தையே கொடுக்குறாங்க. ஒரு சொசைட்டியில் உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவியுமா இருக்கிறதுனால தான் மதிக்கிறாங்க. தனிப்பட்ட ஆளாக போய் நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் தனிப்பட்ட ஆளாக போய் நிற்கவே, ஒரு பஞ்சாயத்தில் போய் உங்களால் உட்காரவே முடியாது. சரி. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்குது. அப்போ மாறுது இல்லையா? இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வீங்க? நல்லா முக்காடிட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க.
முக்காடு போடாத தலையெல்லாம் வெட்டணும். அப்படின்னா என்ன செய்வீங்க? எப்பா என் தலை ஆமாம், இல்லாட்டா மொட்டை அடிக்கப்படுமா. நான் வெட்டணும்னு சொன்னேன், அவங்க மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறாங்க. வெட்டுறதை காட்டில் மொட்டை அடிக்கிறது கேவலமா இல்லையா? சரி. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையானது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே கணவனும் மனைவியும் இருவரும் ஒரே சரீரமாக இருக்காங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் நிமித்தம் கீழ்ப்படிந்து நீங்கள் குடும்பத்தை நடத்தினீங்கன்னா உங்கள் குடும்பம் அளவில்லாத பாக்கியமுள்ள குடும்பமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கணவனை மதிக்கணும். கணவனுக்கு பயப்படுகிற பயம் ஸ்திரீக்கு இருக்கணும். அது தேவனால் உண்டான ஒரு கட்டளை. அந்த கட்டளையை நீங்கள் தள்ளி உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பாழாயிரும். ஒரு வீடு கட்டப்படுவதும் அழிக்கப்படுவதும் பெண்ணால் தான். ஹலோ, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு மனரம்யமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கண்ட இடத்துல கண்டதும் கிடந்துச்சுனாக்கா அந்த வீட்டுக்குள்ளே நம்ம காலடி வைப்போமா? அப்போ அது சுத்தமாக இருக்கணுங்கிற நினைக்கிறது யாருக்கு வருது? பெண்களுக்கு தான் வருது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த வீடே காமிச்சு கொடுத்துரும். சொல்லணும்னு அவசியமே இல்லை, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் பிள்ளைகள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீடை உங்களை காமிச்சு கொடுத்துரும். வீட்டுக்குள்ளே தனியாக சில சமயத்தில் இருக்கிறது சகஜம். ஆனால் எல்லா நேரத்திலும் கூடுமான வரையில் உங்கள் வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ, சுத்தமாக வைக்க முடியுமோ அதை செய்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்ன இருக்கணும் செய்ய அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை குறித்ததான திட்டம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம், அவங்களுக்கே கர்த்தர் விளக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமாம், ஞானமாய் செயல்பட்டுருக்காங்க. இந்த குடும்பத்தில் வீட்டு தலைவியாக இருந்து செயல்பட்டுருக்காங்க. நீதிமொழிகள் 31 நீங்கள் அடிக்கடி படிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதா. உங்களுடைய வார்த்தைகளை சொல்லிட்டேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அவருடைய குடும்பங்கள் பாக்கியமுள்ள குடும்பமாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் சொல்லுங்கள். நான் எல்லாரும் சொல்லணும், நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடை ஏதும் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே நேர் உம்மையை ஒப்பு கொடுத்து உம்முடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்தீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த அப்பமானது உம்முடைய சரீரமாக பிக்கப்படுகிறது. இது அனைவருக்கும் கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவரே ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். இந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சரீரமாய் தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, இதை பிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த ரசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சார்லஸ் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம் ராஜா. எஸ் ராஜா, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிறவரே, எஸ் ராஜா, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தகப்பனே அப்பா, ரசத்திற்காக உம்முடைய நாமத்தை சோதரிக்கின்றோம் ராஜா. மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைய நாளிலே எஸ் ராஜா, உம்முடைய ரத்தத்தை தகப்பனே அப்பா, ரசத்தை உம்முடைய ரத்தமாக நீர் மாற்ற வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை சோதரிக்கின்றோம் ராஜா. இன்றைய நாளிலே ஆண்டவரே எஸ் ராஜா, உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தம்
எங்களுடைய இரத்தத்தோடு கலக்கும் பொழுது ஆண்டவரே, இன்றைய நாளிலே கேட்கப்பட்ட ஆண்டவரே செய்தியின்படியாக ஆண்டவரே, குடும்பங்கள்ல இருக்கின்ற கசப்புகள் தகப்பனே அப்பா குடும்பங்கள்ல ஒருவேளை கசப்புகள் இருக்குமானால் அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறுவதாக தகப்பனே. இன்றைய நாளிலே கேட்கப்பட்ட செய்தியின்படியாக ஆண்டவரே அப்பா, சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக நம்முடைய நாமத்தை சோதரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, அந்த பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் எல்லாம் பலவானாய் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நம்முடைய அப்பமும் ரசமும் நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இணைந்திருக்கிறபடினாலே சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி குடும்பங்கள் பாக்கியமுள்ள குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.